Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி ரொம்ப ஈஸியா ஒரே ஒரு முட்டை வச்சு அடுப்புல பேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுல ஒரு முட்டைய ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற முட்டை நான் உடைச்சு ஊத்திக்கிறேன். ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இதுல அரை கப் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 2ல இருந்து 3 டிராப்ஸ் இருந்தா போதும் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா நுரைச்சு வரும் அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ராதியான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 1/3 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு வரணும் அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது முட்டையோட ஸ்மெல் எடுத்துரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்ப நமக்கு வெட் இன்கிரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை 3 பேட்சா பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இப்ப நான் 4 ஸ்பூன் மாவு போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேட்ச் போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்ப மாவு ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பால் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளவு ஆயில் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். பாலும் அதே மாதிரி பாதி ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நடுவுல கட் பண்ணிக்கணும். மீதி பாலையும் ஊத்திட்டேன். இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியா நல்லா சில்கியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்லா கிளாஸியான ஃபினிஷ் வந்துச்சு பாருங்க. இப்ப நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த பாத்திரத்துல கேக்க நம்ம பேக் பண்ண போறோமோ அதுல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு மாவை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதுல நம்ம பேட்டரை ஊத்திக்கலாம். அதுல பேட்டர் விழுகிறப்பே பாருங்க லேயர் லேயரா விழுகுது. இதுதான் ரைட்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு நம்ம எந்த பாத்திரத்துல பேக் பண்ண போறோமோ அதுல உப்பு போட்டுட்டு ஒரு ரிங் வச்சு மூடி போட்டு ஹை ஃபிளேம்ல 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பேட்டரை கேர்ஃபுல்லா உள்ள வச்சுட்டு மீடியம் ஃபிளேம்ல 5 மினிட்ஸ், லோ ஃபிளேம்ல 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 25 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ஃபிளஃபியான ஸ்பாஞ்சியான அவன்ல இல்லாம அடுப்புலயே சூப்பரா நமக்கு வெனிலா கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த லாக்டவுனுக்கு நம்ம வீட்லயே சூப்பரான கேக் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நடுவுல டூத் பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. வெட்டா வந்துச்சுன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா பேக் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டோம்னா சூப்பரா விழுகும். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.